இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக நடந்து வரக்கூடிய சூழல்ல தமிழக மக்கள் சைலண்டா வேற லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மதியானம் 3 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 70 விழுக்காடு ஓட்டு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக பதிவான வாக்குகளே பார்த்தீங்கன்னா வெறும் 74 விழுக்காடு தான். ஆனால் மதியானம் 3 மணிக்குள்ளேயே இந்த தேர்தலில் 70 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. 6 மணிக்குள்ள கண்டிப்பாக இது 85% உயரும் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான ஒட்டுமொத்த வாக்குகளே வெறும் 74 விழுக்காடு தான். ஆனால் இந்த முறை 85 விழுக்காடு தமிழ்நாடு முழுவதும் வாக்குகள் பதிவாகுது அப்படின்னா உண்மையாகவே ஒரு வரலாற்று சாதனையாக கருதப்படும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்படி வாக்குகள் அதிகமாக பதிவாவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுடைய முடிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்திவிட்டு ஆகாய மார்க்கமாக காரைக்குடிக்கு சென்றுட்டாரு. அங்கே போய் அங்கே வாக்குகள்லாம் எப்படி பதிவாகுது, எலெக்ஷன் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு மேற்பார்வையிட்டார். அப்போது யதார்த்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய காரைக்குடி வேட்பாளர் பிரபு அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்படி பிரபு அவர்களை சந்தித்த சீமான் அவர்கள் அவரை ஆற தழுவி அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். அரசியல் அப்படிங்கிறது வேறு, தனி மனித உறவு அப்படிங்கிறது வேறு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மனிதன் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பிரபு அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பரஸ்பர நட்பு பாராட்டிக்கிட்டது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். சரி, இந்த வாக்கு சதவீதம் இப்படி அதிகமாக உயர்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்கோம் இந்த 5 வருஷத்தில். அதனால் மக்கள் பூத்துக்கு போய் திமுக மறுபடியும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்றதுக்காக மக்கள் வாக்களிச்சுட்டு வர்றாங்க. அதனால தான் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. அதே தாவேகா என்ன சொல்லுதுன்னா, வாக்கு சதவீதம் உயர்வதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான். மக்கள் மாற்றத்திற்காக வாக்களிக்கிறாங்க, அதனால தான் வாக்கு சதவீதம் அப்படின்றது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. இதே அஜித்குமார் அவர்கள் காலையில் முதல் ஆளாக இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் ஓட்டாக பதிவானது நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய ஓட்டு தான். அவர் பெல்ஜியத்திலிருந்து ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காகவே இந்தியா கிளம்பி வந்திருந்தார். அவர் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறாரு, அவர் ஓட்டும் போடுறாரு. அப்போ பத்திரிகையாளர்கள் மாற்றம் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கேள்வியை எழுப்பும் போது அஜித்குமார் அவர்கள் நோ நீட் அப்படின்ற வார்த்தையை சொன்னதாக திமுக ஊப்பிகள் சமூக ஊடகங்களில் அஜித்குமார் அவர்கள் சொன்ன அந்த வீடியோ காட்சியை பரப்பிக்கிட்டு இருந்தானுங்க. அது எல்லாத்திற்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அஜித்குமார் அவர்களுடைய தரப்புல இருந்து நோ நீட் அப்படின்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, மாற்றம் வேணுமான்னு கேட்டதுக்கு மாற்றம்லாம் தேவையில்லை, இந்த ஆட்சியே நல்லா தான் இருக்குது அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அஜித்குமார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை வச்சு ஒரு அரசியலும் பண்ணார். பத்திரிகையாளர் கேட்குறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட, இந்த மாதிரி அஜித்குமார் அவர்கள் மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது நல்ல கருத்து தானே அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் முயற்சி பண்ணார்.
இந்த சட்டமன்ற தேர்தலில் 85 விழுக்காடுகளுக்கு மேலே வாக்குகள் பதிவாகுது அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக மாற்றத்திற்காக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். அதுக்காக அவங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி அப்படிங்கிறது நிலவி வருகிறது. நாம் தமிழர் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுச்சு. ஏன்னா ராகுல் காந்தியா மோடியா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திலேயே மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட 8.2 விழுக்காடு வாக்குகளை அளித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறினாங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய பங்கு அப்படிங்கிறது இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. வழக்கமாக 75% தான் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தமிழக அரசியலில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இது 85% உயருது அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய தாக்கம் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. என்னதான் விஜய் அவர்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் அவர் செய்யக்கூடிய அரசியலுக்கும் நம்ம எதிராக நின்று பேசக்கூடிய நபராக இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து விஜய் அவர்களுக்கு அதிகமான ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரல, விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வரலாம். ஏன்னா 3 மணிக்குள்ள நல்ல வெயில் அடிக்குது, இந்த வெயிலெல்லாம் போய் யாரும் ஓட்டு போடுவது வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்களிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ 3 மணிக்குள்ளேயே 70 விழுக்காடு வாக்குகள் 4 கோடி பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ போலிங் அப்படின்றது அந்த 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள தான். அந்த வெயில் குறையிற நேரத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ 85 விழுக்காடுகளுக்கு மேல வாக்குகள் வந்து பதிவாவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதையும் தாண்டி வாக்குப்பதிவுகள் ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் நமக்கு இன்னொரு விஷயமும் தோணுது. ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஈக்குவலாக சீட்ஸ் வாங்கி தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 5 to 10 சீட்டு, நாம் தமிழர் கட்சி ஒரு 5 to 10 சீட்டு அப்படின்னு ஜெயிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சரி, இந்த 2 பேருமே திமுகவிற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த 2 கட்சியினருமே திமுகவை எதிர்த்து தான் ஒரு அரசியல் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வர்றாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. தூய சக்தி திமுகவா, தூய சக்தி தாவேகாவா அப்படின்னு தான் அவருடைய பிரச்சாரத்தையே மேற்கொண்டிருக்காரு. திமுகவுக்கு எதிர்த்து தான் ஒரு அரசியல் அப்படின்றது செஞ்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். இனப்படுகொலையிலிருந்து ஆரம்பித்து 2009 தொட்டு திமுகவை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே தொடங்கப்பட்ட கட்சி. அப்போது இந்த 2 கட்சிகளுமே கண்டிப்பாக திமுகவிற்கு ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. ஒருவேளை அதிமுகவோடு நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ ஆதரவு அளித்து அது மூலமாக ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை வைப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. காரைக்குடி தொகுதியுடைய கள நிலவரத்தை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. காரைக்குடியிலையுமே கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது 3 மணிக்குள்ளே பதிவாகி இருக்கு. 6 மணிக்குள்ளே காரைக்குடி தொகுதியிலையுமே 80லிருந்து 85% வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுதோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுதோ இல்லையோ, தாவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக சட்டப்பேரவைக்குள்ள சென்று அவங்களுடைய குரல் அங்கே சட்டமன்றத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆசையாக இருக்கு. விஜய் அவர்கள் எம்எல்ஏ ஆகி என்னத்தை கிழிக்க போறாரு, சட்டசபையில் போய் என்னத்தை குரல் கொடுத்து புடுங்க போறாருங்கிறத பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில் வென்று சட்டமன்றத்திற்கு சென்றார் அப்படின்னா அவர் காரைக்குடி தொகுதி மக்களுடைய குரலாக மட்டும் இருக்க மாட்டார், ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய குரலாக ஒலிப்பார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.